சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th தமிழுக்கான அஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான் பார்த்து நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்ப்பா. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுமா இதான் அந்த வாட்ஸ்அப் சேனல் ஆல்ரெடி 17,000 பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதவும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 14 1 மார்க்ப்பா. ஸோ 11th 12th ஒரே பேட்டர்ன் தான். 1 மார்க் தான் எங்களுக்கு மார்க் போகும். ஸோ 1 மார்க் நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்படியே ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 பார்த்துட்டிங்களா? 4 5 6 7 8 9 இந்த ஒரு பேஜ் மட்டும் மிஸ் ஆகிருக்குப்பா. நான் உனக்கு அடுத்து நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேஜ் இங்கே இருக்குது பாருங்கள். 10 11 12 13 14 1 மார்க்கு. ஸோ அடுத்து பிரிவு 2 பகுதி 2ல் பிரிவு 1 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க்கு. ஓகேவா? மேலே இருக்குது சைடில், கீழே இருக்குது ஒரு நடை. ஓகேவா? 15 16 17 18 இந்த 4ல் இது 3 எழுதணும். நீங்கள் கீழே இருக்கிற 3ல் 2 எழுதணும். ஸோ 15 செந்தோக்கு விளக்கம் தருக. அப்புறம் மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும். ரொம்ப சிம்பிள் இது. மதீனா நகரம் மாளிகை நகரம் நான் படிச்சிருந்து லெசன்லாம் இருக்குது. அப்படி ஞாபகம் வருது எனக்கு அந்த படித்தோன்னே. அப்புறம் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதே போல் தான். நாட்டுப்புறங்களிலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக எவற்றை கூறுகிறீர்கள்? 20 21 ஈஸியாக எழுதிக்கலாம் நீங்கள். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கான கிராமர் கொஸ்டின்ஸ்ப்பா. 9 கொடுத்து நீங்கள் 7 எழுதணும். மீதிக்கு 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? 22 23 24 பாருங்கள். 25 பயங்கொலி சொற்களின் பொருளிலிருந்து ஒரு முறை தொடர் அமைத்து எழுதுக. எதுவும் ஒன்றுக்கு பகுப்பத உறுப்பினர் தருக. இது 2 எழுதிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களை மாற்றுக. இது எழுதிக்கலாம். 3 ஆச்சு. ஸோ 3 ஆச்சு. அடுத்து பாருங்கள் 26 to 30 பாருங்கள். திருத்த குறியீடுகளின் வகைகளை கூறுக. அப்புறம் பின்வரும் ஆங்கில சொற்களின் கலை சொல் தருக. சொல்லை பிரித்தும் சேர்த்து எழுதுக. இது எழுதிடலாம். இப்போ எதுனும் ஒன்றுக்கு புனம் செய்து தருக. அப்புறமேட்டு பாஸ்போர்ட்னா என்ன, டிபேட்னா என்ன? பாஸ்போர்ட்னா தெரியும், டிபேட்னா என்னென்னு சொல்லி எழுதுங்க. அடுத்து பகுதி 3ல் பிரிவு 4 பாருங்கள். 4 மார்க் கொஸ்டின்ஸ். உரைநடை செயல் 4 மார்க்ஸ், அப்புறம் உரைநடை 4 மார்க்ஸ். ஓகேவா? அதில் 4 இதில் 4 மொத்தம் 2 எழுதணும் நீங்கள். வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடணும்னா யாவை? 34 எழுதிக்கலாம் நீங்கள். அப்போது உயர் தமிழர் உயிரென்று போற்று மீன்கள். இது 33 எழுதிக்கலாம் நீங்கள். அப்புறம் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? இப்போ தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணையிடுக. 37 ஈஸி. இதில் இந்த 3மே ஈஸி. இந்த 3 நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஈஸியாக இருக்கும். மீதி இது பார்த்தீங்கன்னா சரியாக தெரில. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கான இதுப்பா 4 மார்க் கொஸ்டின்ஸ். நயமடல் ரொம்ப சிம்பிள். அப்புறமேட்டு மேலே இருக்கிறது அணியாது. ஆமாம், அணிதான் அது. 39 அணியாது. அப்புறம் 40 பாருங்கள். நயமடல் ஈஸியாக எழுதிடுவீங்க. இப்போ 41 என்ன கேட்டிருக்காங்க? மெய்பூர்த்தி நகர் பணிவேண்டி நாளைத்தாள் முதன்மை ஆசிரியருக்கு கீழ்காணும் விவரங்களுடன் தன் விவரி குறிப்பு ஒன்று எழுதுக. அப்புறம் பாலை திணைக்குரிய கரும்பொருட்கள் 4 எழுதுக. அது எழுதிடுவீங்க. பாலை திணை எழுதிடுவீங்க. அப்புறம் 43 விடுபட்ட இடத்தில் அடுத்து வரக்கூடிய சொல்லை கண்டறிந்து எழுதுக. இது எழுதிடுவீங்க. ஸோ தட்ஸ் இட்ப்பா. அடுத்து கடைசியாக உங்களுக்கான 6 மார்க்கு. 6 மார்க். அப்புறம் மரபாபதி திருக்குறள் 6 மார்க் பாருங்கள். 1 ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகே, 2 1 எழுதணும். எதுவும் நல்லா தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? 44 45 46 திருமணிமுகன் பல்லு கூறும் அது எழுதிடலாம். இப்போ நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இது எழுதிடலாம். 2 நாட்டிகை நடராஜன் புலம்பெயர்ந்த மக்களின் வலிமையும் வாழ்க்கையும் இது எழுதிடலாம். புலம்பெயர்ந்த மனிதர்கள் 46 ஆ. ஃபஸ்ட் ஒன்று மட்டும் ஆ, மீதி 40 43 ஆ. ஓகேவா? ஸோ அடுத்து கடைசியாக மனப்பாட பகுதி பாருங்கள்.
மனப்பாடம் பற்றி திருக்குறள் மீது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் எழுதுங்க, மார்க் எல்லாம் குறைஞ்சிடும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் அரை மார்க்லேருந்து 1 மார்க் குறைப்பாங்க. ஓகேவா? ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண மட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? அப்படியே கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அதில் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.